தற்போதைய செய்தி. கிருஷ்ணகிரி அருகே தனியார் பள்ளி என்சிசி முகாமில் 8ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் துன்புறுத்தல் மற்றும் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக வழக்கு. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. அது மட்டுமல்ல, அறிக்கை அளிக்கவும் ஆணை பிறப்பித்திருக்கிறது. விவரங்களுக்காக தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். சிவா, இந்த உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு விடுத்திருக்கக்கூடிய தேவைகள், அறிக்கைகள் என்ன? கோபால், கிருஷ்ணகிரியில் பள்ளி சிறுமிகள் மீது பாலியல் வன்கொடுமை உள்ளாக்கப்பட்ட இந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில இது தொடர்பான வழக்கு இன்று தினம் உயர்நீதிமன்றத்தில் இன்று காலை வந்தது. இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று தொடுக்கப்பட்ட இந்த மனு மீதான விசாரணையில் காலையே அரசை நோக்கி பல்வேறு கிடுக்குப்பிடியான ஒரு கேள்விகளை நீதிபதிகள் முன்வைத்திருந்தனர். இந்த நிலையில்தான் தற்போது இந்த வழக்கினுடைய விசாரணையில் செப்டம்பர் 4ஆம் தேதி இந்த வழக்கு தொடர்பான அனைத்து விசாரணை, குறிப்பாக புலன் விசாரணை உட்பட அனைத்து விசாரணைக்கான அறிக்கையை தாக்கல் செய்ய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது. குறிப்பாக அரசுக்கு என்ன மாதிரியான உத்தரவெல்லாம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கும்போது, பலியான சிவராமன் மற்றும் அவருடைய தந்தை ஆகிய இருவருடைய பிரேத பரிசோதனை அறிக்கைகளை அரசு தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் புலன் விசாரணை அறிக்கையையும் செப்டம்பர் 4ஆம் தேதி தாக்கல் செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக பள்ளிக்கு எதிரான விசாரணை அறிக்கை அடிப்படையிலேயே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் பள்ளிக்கல்வித்துறைக்கு உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. இழப்பீடு கோரி பாதிக்கப்பட்ட மாணவிகளினுடைய பெற்றோர் தாக்கல் செய்த மனுவை பரிசீலிக்க மகளிர் சிறப்பு நீதிமன்றத்திற்கு உத்தரவு பிறப்பித்து சென்னை உயர்நீதிமன்றம் அதற்கான உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறது. இந்த கிருஷ்ணகிரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு பள்ளியை முறையாக ஆய்வு செய்து மாணவிகள் பெற்றோரை விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்யவும் பொறுப்பு தலைமை நீதிபதி அமர்வு, இந்த வழக்கை விசாரித்து வரக்கூடிய பொறுப்பு தலைமை நீதிபதி அமர்வு இந்த உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தனியார் பள்ளிக்கு நோட்டீஸ் அனுப்பி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசு தரப்பில் தங்களுடைய கருத்துக்களையும் வாதங்களை தெரிவித்திருந்தாலும் தொடர்ந்து இதனால் வரை நாங்கள் தொடர் விசாரணை மேற்கொண்டிருக்கிறோம், விசாரணை தொடர்பாக ஐஜி தலைமையிலான குழு அமைக்கப்பட்டிருக்கிறது என்பன போன்ற வாதங்கள் எல்லாம் தமிழக அரசின் சார்பில் குறிப்பிட்டிருந்தாலும் கூட இந்த வழக்கு தொடர்பான அனைத்து விசாரணை அறிக்கை, பிரேத பரிசோதனை அறிக்கை உள்ளிட்ட அனைத்து அறிக்கைகளையும் செப்டம்பர் 4ஆம் தேதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். இந்த அறிக்கையின் அடிப்படையில் பள்ளி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன போன்ற பல்வேறு அதிரடியான உத்தரவுகளை தான் தற்போது சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு இந்த வழக்கில் பிறப்பித்திருக்கக்கூடிய இந்த உத்தரவாக பார்க்கப்படுகின்றது. கோபால், நன்றி சிவா, விவரங்களுக்கு நன்றி.